Happy morning, students. We are going to talk about this lesson, Rural Life and Society. History la third lesson. Learning objectives: to know the land revenue policy under the British rule, to understand the merits and demerits of the land revenue policy, to know the agrarian crisis and revolt. கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும். அதில் இந்த லெசனில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, த லேண்ட் ரெவன்யூ பாலிசி அண்டர் த பிரிட்டிஷ் ரூல், அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அவங்க கொண்டு வந்த நில வருவாய், அந்த டாக்ஸஸ் ரெவன்யூ பாலிசி என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் த லேண்ட் ரெவன்யூ பாலிசி, அதனுடைய நிறை, மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். நெக்ஸ்ட்டு அக்ரேரியன் கிரைசிஸ் அண்ட் ரெவல்ஸ், அதாவது விவசாயிகளின் நெருக்கடி மற்றும் கிளர்ச்சிகள். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பாதி காலத்தில் இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னாவே தெரியும், அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை முறை அப்படின்றது இருந்துச்சு. ஆங்கிலேயர் பிரிட்டிஷ் இந்தியா பிரிட்டிஷ் இந்தியாவாக இருக்கும் பொழுது அந்த டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லும்போது நில வருவாய் அந்த விவசாயம் பண்ணக்கூடிய மக்கள் மீது திணிக்கப்பட்டது. அப்போ அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. த ப்ரீ கொலோனியல் பீரியட் இந்தியன் எக்கானமி வாஸ் ப்ரீடாமினன்ட்லி அண்ட் அக்ரேரியன் எக்கானமி. காலனி ஆதிக்கத்திற்கு முன்பு பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய பொருளாதாரமானது வேளாண்மையை அடிப்படையாக கொண்டு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் வேளாண்மை மக்கள், அதாவது வேளாண்மை அப்படின்றது ப்ரைமரி ஆக்குபேஷன் ஆஃப் த பீப்புள் அண்ட் ஈவன் இண்டஸ்ட்ரீஸ் லைக் டெக்ஸ்டைல்ஸ், சுகர், ஆயில் இண்டஸ்ட்ரி, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சுயமாக செய்யக்கூடிய முதல் நிலை தொழிலாக கருதப்பட்டது. அப்போ இந்த தொழில்கள் எல்லாமே எதை சார்ந்து இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா வேளாண்மையை சார்ந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. The British government introduced the three major land revenue and tenurial system in India, namely the permanent settlement, the Mahalwari system and the Rayatwari system. Mahalwari முறை, Rayatwari முறை. The economic exploitation of the peasants led to the revolt in futures. அதாவது நில வருவாய் திட்டம், மகள் வருவாய் திட்டம், இந்த ரயத்வாரி திட்டம், இது மூன்றுமே பார்த்திங்க அப்படின்னா ஆங்கில அரசு இந்தியாவில் முதலாக அறிமுகப்படுத்து. இந்த திட்டங்கள் மூலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருளாதார சுரண்டல் அப்படின்றது ஏற்பட்டது. இதை தான் என்ன சொல்கிறாங்க, இப்போ இதெல்லாம் இந்த நில வருவாய் ஏற்படும் அந்த டேக்ஸ் போடும் பொழுது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக புரட்சியில் ஈடுபடுத்த வைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. த லேண்ட் ரெவன்யூ பாலிசி அண்டர் த பிரிட்டிஷ் அப்போ பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், த ராபர்ட் கிளைவ் அப்டைன் த திவானி ஆஃப் பெங்கால், பீகார் அண்ட் ஒரிசா 1765 பார்த்திங்க அப்படின்னா ராபர்ட் கிளைவ் என்ன செய்கிறாரு, வங்காளம், பீகார், ஒரிசா இந்த பகுதிகளில் அதிகமாக வரி வசூலிக்கும் உரிமையை வாங்குறாரு. அப்போ இது என்ன அப்படின்னா 1 year பாலிசி, அதாவது தர் யூஸ் டு ஆனுவல் செட்டில்மெண்ட், அதாவது லேண்ட் ரெவன்யூ அப்படின்றது ஓராண்டு திட்டமாக இருந்தது, நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் இவர் வர்றாரு. இதை சேஞ்ச் இன் த ஃபார்ம் ஆஃப் ஆனுவல், என்ன சொல்கிறாங்க, வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஆளுநராக இருக்கும்போது அந்த ஓராண்டு நிலவருவாய் திட்டத்தை 5 ஆண்டு நிலவரி திட்டமாக மாற்றினார். இந்த காரன்வாலிஸுக்கு அப்புறமா பார்த்திங்க யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் இந்த மாதிரி மாற்றுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காரன்வாலிஸ், இப்போ பிக்சர் ஓடிச்சு இல்லையா, அந்த காரன்வாலிஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த 5 ஆண்டு திட்டத்தை 5 ஆண்டு நிலவரிவாய் திட்டத்தை மாற்றி ஓராண்டு திட்டமாக மாற்றுகிறார். ஆனால் அந்த காரன்வாலிஸ் தலைமை ஆளுநர் ஆன பின்னாடி இந்த திட்டத்தை 10 years plan, அதாவது settlement was introduced in 1793 and it's known permanent settlement. அதாவது இந்த திட்டம் அப்படின்னு சொல்லும்போதே ஓராண்டு திட்டத்தை இவருக்கு ஆளுநராக பதவி நியமனம் கிடைத்த பின்பு அது 10 ஆண்டு நிலவரவாய் திட்டமாக 1793 நிலையான நிலவரி திட்டமாக வருவாய் திட்டமாக ஆக்கி கொண்டார். இப்போ
the land revenue policy under the British, types of land revenue policy under British அப்படின்னு சொல்லும்போது பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், ரைத்வாரி சிஸ்டம், மகள்வாரி சிஸ்டம். இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சொல்லும்போது யார், நிலையான நில வருவாய் திட்டம் அப்படின்னு லார்ட் கார்ன்வாலிஸ். ரயத்வாரி முறை அப்படின்னு சொல்கிறது வந்து யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா தாமஸ் மன்ரோ. அண்ட் மகள்வாரி சிஸ்டம் இது யாருனால வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா லார்ட் வில்லியம் பெண்டிங். இப்போ ஒன் வேர்ட்ஸில் வந்து கேட்கலாம். பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டு, ஹூ இஸ் இன்ட்ரடியூஸ் த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், லார்ட் கார்ன்வாலிஸ். அது மாதிரி ரயத்வாரி சிஸ்டம், ஹூ இன்ட்ரடியூஸ் த ரயத்வாரி சிஸ்டம், தாமஸ் மன்ரோ. மகள்வாரி சிஸ்டம் அதே மாதிரி லார்ட் வில்லியம் பெண்டிங். இவங்களால தான் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் salient features of the permanent settlement. அப்போ நில வருவாய் திட்டத்தினுடைய சிறப்பு கூறுகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா the zamindars were recognized as the owners of land as long as they paid the revenue to the East India Company regularly. அதாவது ஜமீன்தார் சிஸ்டம் சொல்லும்போது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு முறையாக வந்து ஜமீன்தாரர்கள் வந்து நில உடைமையாளர்களாக அறிமுகப்படுத்தப்பட்டார்கள், அங்கீகரிக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. The Zamindars acted the agents of the government for the collection of revenue from the cultivators. அதாவது விவசாயிகளிடமிருந்து வரியை வசூல் செஞ்சு ஜமீன்தார், அதாவது விவசாயிகிட்டேருந்து வரி வசூல் செய்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜமீன்தார்கள் வந்து அதற்கு ஒரு முகவர்களாக செயல்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா the amount of revenue that Zamindars had to pay the company was firmly fixed and would not be raised under my circumstances. அதாவது ஜமீன்தார்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா வணிக குழுவிற்கு அந்த வரியை செலுத்திய பின்பு எந்த சூழ்நிலையிலும் வந்து உயர்த்தப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு ஜமீன்தார்கள் வந்து என்ன செஞ்சாங்க, வணிக குழுவிற்கு வந்து ஒரு உத்தரவாதம் அப்படின்றது வந்து கொடுக்கப்பட்டது. They gave 10th by 11 of the revenue collected by the from cultivators to the government. அதாவது விவசாயிகளிடமிருந்து 11ல் 10 பங்கு வரியினை வந்து ஜமீன்தார்கள் என்ன செஞ்சாங்க, ஆங்கில அரசுக்கு வரியாக கலெக்ட் பண்ணி என்ன செய்கிறாங்க, விவசாயிகள்கிட்ட வாங்கி இந்த ஜமீன்தார்கள் ஆங்கிலேயர்களுக்கு வந்து செலுத்தினார்கள். All judicial powers were taken away from the ஜமீன்தார்ஸ். அனைத்து நீதித்துறை அதிகாரங்கள் ஜமீன்தார்களிடமிருந்து திரும்ப பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டிமெரிட்ஸ், அதாவது மெரிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா அண்டர் திஸ் சிஸ்டம் மெனி ஆஃப் த வேஸ்ட் லேண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் பிகம் த கல்டிவபிள் லேண்ட். தரிசு நிலங்கள், காடு இதெல்லாம் வந்து விவசாய நிலங்களாக மாற்றப்பட்டது அப்படின்னு. பிரிட்டிஷ் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நம்மளுடைய இந்தியாவை ஆட்சி செய்யும் பொழுது என்னது, இப்போ காடுகள்லாம் விவசாய நிலங்களாக மாற்றப்பட்டது. The rights of cultivators were ignored and they were left at the mercy of the ஜமீன்தார்ஸ். அதாவது ஜமீன்தார்கள் வந்து நிலத்தின் உரிமையாளர்களாக ஆயினர். The peasants were almost treated as serfs. அதாவது ஜமீன்தார்கள் வந்து ஆங்கில அரசுக்கு நம்பிக்கை உரியவர்களாக மாற ஆரம்பித்தனர். The system was made the ஜமீன்தார்ஸ் lethargic and luxurious. அப்போ ஆங்கில அரசுக்கு வந்து என்னது, நிலையான வருவாய் வந்து கிடைப்பது வந்து இதன் மூலம் என்ன செய்யப்பட்டது, ஜமீன்தார்கள் மூலமாக உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மெனி கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் த ஜமீன்தார்ஸ் அண்ட் த peasants arose in ரூரல் பெங்கால். அப்போ டிமெரிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது the British government had no direct contact with the cultivators. அப்போ ஆங்கில அரசுன்னு சொல்லும்போது விவசாயிகள்கிட்ட வந்து நேரடியாக தொடர்பு கொள்ளவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க யாருமே என்ன செய்கிறதில்ல, ஜமீன்தார்களை வச்சுக்கிட்டே எல்லா வேலையும் வந்து அவங்க வந்து செஞ்சுருக்காங்க. அப்போ செய்யும் பொழுது இது என்ன ஆகுது அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து ஜமீன்தார்கள் மேலே தான் வந்து அதிகமாக கோபம் ஏற்படுது. அப்போ கோபம் ஏற்படும் போது யாரை பார்க்குறது கிடையாது, இந்த இவங்களை வந்து கண்டுக்கிறது கிடையாது.
அப்போ அந்த மாதிரி தான் அவங்க வந்து அவங்களுடைய வே ஆஃப் இது வந்து இருந்திருக்கு, வே ஆஃப் திங்கிங் வந்து அந்த மாதிரி இருந்திருக்கு. The right of cultivators were ignored and they were left to the mercy of ஜமீன்தார்ஸ். The peasants were almost treated as serfs. விவசாயிகள்னு சொல்லும்போது ஸ்லேவ்ஸ், அதாவது அடிமைகளாகவே நடத்தப்பட்டார்கள். எல்லாருமே வந்து அடிமைகளாக நடத்தப்பட்டாங்க ஆங்கிலேய ஆட்சி காலத்தில். தி சிஸ்டம் வாஸ் மேட் த ஜமீன்தார்ஸ் என்னது லெத்தார்ஜிக் அண்ட் லக்ஸூரியஸ். இந்த திட்டத்தினால் வந்து யார் ஆடம்பர வாழ்க்கையை வந்து வாழ்ந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த ஜமீன்தார்கள். ஏன் அப்படின்னா இந்த ஜமீன்தார்கள் வந்து ஒரு என்னது மீடியேட்டராக செயல்பட்டுருக்காங்க. அந்த விவசாயிகளுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில் அவங்க என்ன செஞ்சாங்க, மீடியேட்டராக செயல்பட்டு இருந்ததுனால ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் அப்படின்றது வந்து ஜமீன்தார்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. த லாஸ்ட் ஒன் மெனி கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் த ஜமீன்தார்ஸ் அண்ட் த பீசன்ஸ் அரோஸ் இன் ரூரல் பெங்கால். வங்காளத்தில் பல கிராமங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஜமீன்தார்களுக்கும் விவசாயிகளுக்கும் இடையே வந்து அந்த பெங்காலில் வந்து கைப்பற்றிருந்தாங்க இல்லையா ஆங்கிலேயர். அங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதன் விளைவாக ஜமீன்தார்கள்கிட்ட வந்து விவசாயிகளுக்கும் விவசாயிகிட்ட வந்து ஜமீன்தார்களுக்கும் வந்து ஒரு சண்டை அப்படின்றது வந்து அடிக்கடி மோதல்கள் அப்படின்றது வந்து ஏற்பட ஆரம்பித்தது. நெக்ஸ்ட் ரயத்வாரி சிஸ்டம். ரயத்வாரி சிஸ்டம் சொல்லும்போது உங்களுக்கு பிக்சர் வந்து போச்சு பார்த்துருப்பீங்க, தாமஸ் மன்ரோ. அப்போ இவர் இந்த ரயத்வாரி சிஸ்டம் சொல்லும்போது 1820 ரயத்வாரி system was introduced by Thomas Munro and captioned in 1820. Major areas of introduced the Rayatwari system included Madras, Madras, Bombay and parts of Assam and British India. அதாவது பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு சொல்லும்போது இந்த இடங்கள்லாம் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அந்த மெட்ராஸு, பாம்பே, பார்ட் ஆஃப் அஸ்ஸாம் இங்கெல்லாம் வந்து 1820 இந்த ரயத்வாரி சிஸ்டம் அப்படின்றது வந்து என்ன செய்யப்பட்டது, அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அறிமுகம் சொல்லும்போது இந்த பகுதியிலாம் என்ன செஞ்சுருக்காங்க, அறிமுகப்படுத்திருக்காங்க. அண்ட் என்னது கோ ப்ரொவின்சஸ் ஆஃப் British India by Rayatwari system in the rights of ownership was handed over to the peasants. British government collected taxes directly from the peasants. Initially, 1/2 of the estimated produce was fixed and rent to be periodically revised. Generally, after 20 to 30 years, the position of the cultivators became more secure. In this system, the settlement was made between the government and the ryots. In fact, the government later claimed that land revenue was a rent and not a tax. அப்போ இந்த ரயத்வாரி சிஸ்டம் சொல்லும்போது அதில் பொதுவாக 20 அல்லது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நிலத்தின் மீதான குத்தகை அப்படின்றது வந்து மாற்றி அமைக்கப்பட்டது. இந்த திட்டத்தினால் வந்து விவசாயிகளினுடைய நிலைமை ரொம்பவும் மிகவும் பாதுகாப்பாக இருந்தது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த தாமஸ் மன்றோ வந்து இந்த வசூல் விவசாயிகள்கிட்டருந்து வரி வசூல் அப்படின்றது வந்து ஆங்கில அரசே நேரடியாகவே வந்து விளைச்சலில் பாதி நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தாமஸ் மன்றோ அவர்களால் வந்து 1/3 வந்து குறைக்கப்பட்டது, வரின்றது குறைக்கப்பட்டது. நில வருவாய் அப்படின்னு சொல்லும்போது மண் மற்றும் பயிரின் தன்மையினுடைய அடிப்படையில் நீங்கள் எவ்வளோ வரி கொடுக்கணுன்றது தீர்மானிக்கப்பட்டது. அப்புறம் 20 அல்லது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நிலத்தின் மீதான குத்தகை அப்படின்றது வந்து மாற்றி அமைக்கப்பட்டது. இதனால் வந்து விவசாயிகளுக்கெலாம் என்னது அப்படின்னா ஒரு பாதுகாப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த அரசு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்லும்போது விவசாயிகளிடமிருந்து நில வருவாயை வரியாக அல்லாமல் குத்தகையாக பெற்றுக்கொண்டது. அதாவது நீ நிலத்தை கொடுத்துட வேண்டியது, அதில் நீ விவசாயம் பண்ணிக்கோ, விவசாயம் பண்ணிவிட்டு 3/1 நீங்கள் என்ன செஞ்சிடணும், ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு கப்பம் கட்டணும்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னதுனால விவசாயிகளுக்கு அது கொஞ்சம் லாபகரமாக இருந்தது. ஏன்னா நிலமே இல்லாமல் வந்து வரி வசூல் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க விவசாயிகள். அதை வந்து இவர் மாற்றி அமைத்தார். இந்த ரயத்வாரி முறை சாலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரயத்வாரி சிஸ்டம். அப்போ ரயத்வாரி முறையினுடைய
சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெவன்யூ செட்டில்மெண்ட் வாஸ் டன் டைரக்ட்லி வித் த யார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வருவாய் ஒப்பந்தம் நேரடியாக விவசாயிகளுடன் செய்து கொள்ளப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபீல்ட் அண்ட் எஸ்டிமேட் ஆஃப் ப்ரொடியூஸ் வாஸ் கால்குலேட்டட். நில அளவு மற்றும் விளைச்சலின் மதிப்பீடு அப்படின்றது வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா அண்டர் திஸ் சிஸ்டம் கவர்மெண்ட் ஃபிக்ஸ்டு த டிமாண்ட் அட் 45% to 55% ஆஃப் த ப்ரொடியூஸ். அரசு வந்து என்ன செஞ்சு அப்படின்னா விளைச்சலில் 45% 50% வரைக்கும் வரியாக நிர்ணயம் செய்தார்கள். எஃபெக்ட்ஸ் ஆஃப் த ரயத்வாரி செட்டில்மெண்ட். In most areas, the land revenue fixed was excessive. The yards were hardly left with fair maintenance even in the best of season. அதாவது பெரும்பாலான பகுதிகளில் நில வருவாய் அப்படின்னு சொல்லும்போது மிக அதிகமாக நிர்ணயிக்கப்பட்டது. சிறப்பான ஒரு பருவ காலங்களில் கூட விவசாயிகள் வந்து நிலவரி செலுத்துவதற்கு ரொம்பவும் சிரமப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க. Under this system, the government exploited the farmers instead of ஜமீன்தார்ஸ். அரசு ஜமீன்தார்களுக்கு பதிலாக விவசாயிகளை வந்து சுரண்டியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஜமீன்தார்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு விட்டுருச்சு. ஆனால் விவசாயிகளை என்ன செஞ்சிச்சு, அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து அவங்கள தான் வந்து சுரண்ட ஆரம்பித்தார்கள். இதன் விளைவாக வந்து விவசாயிகள் ரொம்ப சிரமப்பட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மகள்வாரி சிஸ்டம். இப்போ ரயத்வாரி சிஸ்டம் சொல்லும்போது தாமஸ் மன்றோ அவர்களால் கொண்டு வரப்பட்டது. ரயத்வாரி சிஸ்டம் மகள்வாரி சிஸ்டம் சொல்லும்போது லார்ட் வில்லியம் பெண்டிங் அவரால் கொண்டு வரப்பட்டது. மகள்வாரி சிஸ்டம் எ பிரெயின் சைல்டு ஆஃப் ஹோல்டு என்னது மெக்கன்சி வாஸ் மாடிஃபைடு வேர்ஷன் ஆஃப் த ஜமீன்தார் செட்டில்மெண்ட். இன்ட்ரடியூஸ் த கங்கா வேலி, த நார்த் வெஸ்ட் ப்ராவின்ஸ், parts of the central India and Punjab 1822. அப்போ 1822 அப்படின்னு சொல்ல பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப், அதாவது இந்தியாவில் சில பகுதின்னு சொல்லி பார்க்கும்போது பஞ்சாப் அந்த பகுதியில் ராபர்ட் மெர்தின்ஸ்பர்ட் என்பவரால் வழிகாட்டுதலின்படி 1833 வில்லியம் பெண்டிங் பிரபு இந்த முறையில் வந்து சில அடிப்படை மாற்றங்களை வந்து கொண்டு வர்றாரு. அப்போ கொண்டு வந்துட்டு இந்த முறையில் வந்து வருவாய் மதிப்பீடு அப்படின்றது வந்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. உரிமையாளர்களாக இருக்கட்டும், நில வருவாய் செலுத்துவர்களாக இருக்கட்டும், இவங்க 2 பேர் வந்து கூட்டு பொறுப்புடையவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ லார்ட் வில்லியம் பெண்டிங் வாஸ் டு த சஜஸ்ட் ரேடிக்கல் சேஞ்சஸ் இன் த மகள்வாரி சிஸ்டம். அப்போ 1833 அதாவது 1833 அப்படின்னு சொல்ல பார்த்தோம் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு இந்த முறையில் வந்து அடிப்படை மாற்றங்கள் வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த மகள்வாரி severally joined the responsible for the payment of revenue. Initially the state share were fixed to 2/3 of the gross produce. Bending therefore reduce the 50%. அதாவது நில வருவாயின்னு சொல்லும்போது அரசிற்கு பங்காக 3/2 பங்காக நில வருவாய் வந்து அரசின் பங்காக நிர்ணயிக்கப்பட்டது. வில்லியம் பெண்டிங் வந்து பிரபு என்ன செய்கிறாரு, மொத்த விளைச்சலில் நில வருவாய் அப்படின்றது வந்து 50% அப்படின்னு சொல்லி குறைத்தார். இந்த முறையில் வந்து நில வருவாய் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிராம தலைவர் அதுக்காக லம்பார்டர் மீன்ஸ் கிராம தலைவர். இவர் வந்து ஆக்ரா, அயோத்தி போன்ற இடங்களில் வந்து இந்த கிராம தலைவர் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்புறம் மற்ற பகுதிகளில் வந்து இந்த ஸ்கீம் வந்து விரிவுபடுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த மகள்வாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போதே சாலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மகள்வாரி சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the Lamparder acted in intermediates between the government and the villages. அப்போ கிராம தலைவர் அப்படின்னு சொல்லும்போது சலுகைகளை வந்து தமது சொந்த விருப்பங்களின் அடிப்படையில் தவறாக பயன்படுத்தினார். அப்போ என்ன செய்கிறாங்க, அந்த ரயத்வாரி சிஸ்டத்தில் என்ன செஞ்சாங்க, ஜமீன்தார்ஸ் வந்து
விவசாயிகள்கிட்ட வந்து ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனிகளுக்கு இடையில் மீடியேட்டராக செயல்பட்டாங்களா. இப்போ இந்த கிராம தலைவர்கள் அப்படின்றவங்க வந்து என்ன செஞ்சாங்க, இந்த மீடியேட்டராக செயல்பட ஆரம்பித்தாங்க ஆங்கில அரசுக்கு. அப்போ இவங்க சுகபோக வாழ்க்கை வந்து வாழ ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து இந்த சலுகைகள் அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய சொந்த விருப்பங்களுக்காக பயன்படுத்த ஆரம்பித்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இம்முறையானது விவசாயிகளுக்கு லாபகரமானதாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த வில்லேஜஸ் கம்யூனிட்டி வாஸ் த ஓனர் ஆஃப் த வில்லேஜ் காமன் லேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ காமன் லேண்ட் சொல்லும்போது இம்முறையானது ஜமீன்தார் முறையில் திருத்தி அமைக்கப்பட்ட வடிவமாக இருந்தாலும் கிராமத்தின் உயர் வகுப்பினர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லாபகரமானதாக அமைந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எஃபெக்ட்ஸ் ஆஃப் த மகள்வாரி சிஸ்டம். த லம்பாடர் enjoyed privileges which was misused for their self interest அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அனைத்து நில வருவாய் முறைகளும் வந்து பொதுவான நிலத்திலிருந்து அதிகபட்ச வருமானம் பெறுவதாக இருந்தது. இதனால் வந்து நில விற்பனை அப்படின்றது வந்து அதிகரிப்பு விவசாய தொழில் அழிவிற்கு வழிவகுத்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வரைக்கும் இந்த கிளாஸில் இருக்கட்டும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.